ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம். தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு சரிகட்டுவேன், தீமையோடு எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அந்த தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறாராம். ஆம் தேவஜனமே, அநேக நேரத்திலே நாம் சரீர சிந்தனையிலே என்ன சொல்லுகிறோம்? எனக்கு இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், அவர்களுக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது இது சரியான நேரமாய் இருக்கிறது, அவர்களுக்கு இதே தீமையை நான் செய்வேன் என்று சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே என்று சொல்லுகிறார். வாயினால் கூட வாய்களை திறந்து அவன் எனக்கு தீமை செய்தான், அவனுக்கு தக்கபடி நான் தீமை செய்வேன் என்று சொல்லி வாயை திறந்து சொல்லாதே, கர்த்தருக்காக காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். யோசேப்பு காத்திருந்தான் தேவஜனமே. தன்னுடைய சகோதரர்கள் தன் கரங்களிலே கிடைத்த பொழுதும் கூட, இதோ ஸ்தோத்திரம், அவன் தேசத்தின் அதிபதியாய் இருந்தும் கூட தன் சகோதரர்களை அவன் பாதிக்காதபடிக்கு, என்னை சிறைச்சாலையில் தள்ளுவதற்கும் என்னை குழியிலே போடுவதற்கும் தகப்பனிடத்திலிருந்து பிரிப்பதற்கும் இவர்கள் தானே காரணம் என்று சொல்லி அவன் என்ன செய்யவில்லை? அவர்களுக்கு தீமைக்கு தீமையை சரிகட்டவில்லை. மாறாக நேசத்தால் யோசேப்பு காத்திருந்து அவன் எப்படி ஜீவரட்சணையை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினது போல இன்றைக்கும் தேவ ஜனமே கலங்காதீர்கள். தீமையை சகிப்பதற்கு நம் இருதயம் சற்று துவண்டு போகும் தான். நான் நல்லது செய்தும் இவர்கள் தீமையை செய்து விட்டார்களே என்று சொல்லி அவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு வெறுப்பு வரலாம். மாறாக கலங்காதிருங்கள். அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நன்மை செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாகவே கர்த்தர் இதை செய்திருக்கிறார். எனவே தேவ ஜனமே, தீமைக்கு சரி கட்டாதிருங்கள், தீமைக்கு தீமையை செய்வேன் என்று சொல்லாதிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம் பாவத்திற்கு பரிகாரியாக அவர் சிலுவையிலே பலியானாரே. நாம் செய்த பாவங்களுக்கும் தீமைக்கும் நாம் சரிகட்ட வேண்டுமானால் இந்த உலகத்திலே கோடி ஆடுகளை நாம் பலி செலுத்தினாலும் பத்தாது. ஆனால் கர்த்தர் நம்மை பலி கேட்காதபடிக்கு அவரே பலியாக வந்தது போல அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதோ தீமைக்கு சரிகட்டாதபடிக்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார், அவர்களுக்கு தீமை செய்த அவர்களுக்கு என்னை யார் என்று சொல்லுவார் என்று சொல்லி பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் ரட்சிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீரே எங்களை ரட்சித்து வழி நடத்தும்படியாக, அப்பா, மனிதர்களுடைய தீமைக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.